எல்லாரும் அம்மா வீட்டுக்கு வந்தால் ரெஸ்ட் அப்படிம்பாங்க. நான் வந்து நம்ம வீட்டில் கோயம்புத்தூர்லேருந்து எந்த அளவு ரெஸ்ட் எடுக்கிறனோ அந்த அளவு இங்கே ஊருக்கு தோட்டத்துக்கு வந்தால் வேலை கரெக்டாக இருக்குமுங்க. ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குமுங்க. தோட்டத்துக்குள்ளேயே இருந்துட்டா வேலை நிற்காமல் இருந்துக்கிட்டே தான் இருக்குமுங்க. காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா வீடு கட்டினாலே வாசல் பெருசாக தானுங்க எல்லோரும் போடுவாங்க. ஏன்னா ஏதோ ஒன்று காய போட பிடிக்க வாசல் வேணும்னு பிடிச்சி வேஸ்ட்டாக வாசலை போட்டு விட்ருவாங்க. ஆனால் அதை வலித்து சுத்தம் பண்ணுற அன்றைக்கி தானுங்க பெரிய தலைவலியாக இருக்குது. வாசல் வலிக்காமல் போட்டாலும் இந்த மாதிரி 10 வந்துடுங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க வாசல் வலிச்சுட்டு. அதனால் வாசல்லாம் பொறிஞ்சு போகிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. சரி வலிச்சு விட்றலான்னு சொல்லிட்டு தானுங்க வலிக்க வந்தேன். நீங்கள் கேட்கலாம் பெயிண்ட் அடிச்சு விட்லாமான்னு. பெயிண்ட் ஆல்ரெடி 2 தடவை அடித்து பார்த்தாச்சுங்க. அந்த பெயிண்ட் அடித்தது ஒன்றும் செட் ஆகலைங்க. வேணால் வந்து டைல்ஸ் மாதிரி ஒட்டியிருந்தால் ஒட்டியிருக்கலாமுங்க. நம்ம வந்து சிமெண்ட் போட்டதுனால பார்த்திங்கன்னா இப்படி நொடின்னா நாங்கள் எப்போவுமே வலிச்சுடுவோமுங்க. கிட்ட 4 மாதம் ஆச்சுங்க வாசல் வலிச்சு. ரொம்ப வாசல் மோசமாகி போச்சு. மாதத்தில் ஒரு நாளாவது வாசல் வலிச்சுட்டா தானுங்க வாசல் நல்லா இருக்குது. நானும் வர முடியறதுனால வாசல் வலிக்க முடியலைங்க. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வலிச்சுட்றலான்னு சொல்லி தானுங்க பண்ணேன். இந்த வாசல் கூட்டுறக்கு வந்து தம்பி வந்து ப்ளோயர் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுருந்தானுங்க. அதில் அடித்து பார்த்தானுங்க. எனக்கு அது அவ்வளோ பெருசாக செட் ஆகலை. மூளை முடுக்கில் இருக்கிற குப்பையெல்லாம் வருதுங்க. பட் வாசல் ஃபுல்லாக கூட்டுறக்கு நமக்கு சீவக்கட்டை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சீவக்கட்டையில் ஃபுல்லாக கூட்டிட்டு கையோட மண் வாசலையும் எல்லாம் கூட்டி விட்டு போட்டுங்க இது சாணி அரைக்கலான்னு வந்துட்டுங்க. என்ன பச்சை கலரில் என்ன போடுறீங்கன்னு கேட்டிங்க. இந்த பெயிண்ட் ஸ்டெய்னர் தானுங்க சாணி கூட போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். பெயிண்ட் சாணிங்க கூட வந்து இந்த மஞ்சள் கோப்பி பொடி, இதுவும் வந்து ஹார்ட்வேர்ஸ் கடையில் கிடைக்கும். மஞ்சள் கோப்பி பொடி கூடவே வந்து பெயிண்ட் ஸ்டெய்னருங்க. இது வந்து பெயிண்ட் கடையிலெல்லாம் கிடைக்குங்க. பெயிண்ட் ஸ்டெய்னர்னு கேட்டால் கிடைக்குங்க. இது வந்து மஞ்சள் கலர் பச்சை கலர் ரெண்டுமே வந்து வாசல் வலிக்க யூஸ் பண்ணலாம். நான் போன தடவை மஞ்சள் கலருங்கிறதுனால இந்த தடவை பச்சை கலர் யூஸ் பண்ணேங்க. இதெல்லாம் போட்டு கரைச்சி இது தானுங்க வாசலுக்கு வந்து வலிப்பேன். இது வலிச்சங்காட்டி தான் வாசல் வந்து நல்லா கலராக தெரியுதுங்க. இது வந்து சாணி பவுடர் கிடையாதுங்க. அதே மாதிரி சைடில் கரை கட்டுறக்கு, அதாவது பார்டர் கட்டுறக்கு சுண்ணாம்பு யூஸ் பண்ண மாட்டாங்க. அது காலில் ஒட்டிக்கும் அப்படிங்கிறதுனால பெயிண்ட் ப்ரைமர் தாங்க யூஸ் பண்ணுவேன். அதை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி கரையை வந்து கட்டி விட்ருவணுங்க.